உசிலி மாதிரி இருக்குன்னு கேட்பாங்க. ஆனால் இது உசிலி கிடையாது. இது இந்த பக்கம் செய்கிற புட்டு மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கு பேர் கோலா. இந்த முட்டைக்கோஸ் கோலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் ஒரு ஜாரில் 4 வரமிளகாய், சீரகம், உப்பு அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சிக்கிட்டேன். கூடவே கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் அரை மணி நேரம் ஊற வச்சு அதையும் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேபேஜ் முட்டைக்கோஸை இதில் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் நல்லா எவ்வளோ பொடிசாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா முட்டைக்கோஸ் நல்லா ஆஃப் பாயில் வர வரலும் நல்லா வதக்கிக்கோங்க. முட்டைக்கோஸ் ஆஃப் பாயில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்ததை இதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க. வேக விட்டதும் நம்மளோட முட்டைக்கோஸ் கோலா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், ஹாவ் ஏ நைஸ் டே.